Hey guys, so welcome to our channel, The Story of True Nomads. This is me, Roshan, and Gayatri, Kruthik, and Rahul. ஸோ இன்னைக்கு நான் எங்கே வந்துட்டோம்னா ஸ்ரீ சொச்சிட்ட விநாயகர் கோயில் வந்துவிட்டோம். ராதைக்குடியில் கோட்டையூரில். இது வந்து நல்ல ஃபேமஸான கோயில். என்னென்னா நம்ம என்ன வேண்டிட்டோமோ அது அப்படியே நடக்கும். ஸோ அந்த வந்து வேண்டினோம், ஆல்ரெடி ஒரு நடந்தது. இந்த வாட்டிக்கு வந்து குழந்தை பையன் நல்லபடியாக பதட்டணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தோம். ஸோ அதுவும் இது பண்ணதுனால கோயில் வந்து நாங்கள் இது பண்ணுறோம். இந்த கோயில் பற்றி நான் சொல்கிறத விட கோயிலில் பூசாதி அவர்கிட்ட சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அவர் இந்த கோயில் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லுவார். எஸ், என்னடா அந்த கோயிலில் வந்து விட்டோம், கோயிலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து வேத இடத்துல வந்து விட்டோமேன்னு பார்த்தீங்களா? எஸ், ஆண்டா வந்து தமிழில் பார்த்த மாதிரி ஸ்ரீ சொச்சிட்ட கணபதி டெம்பிள் வந்து விட்டோம் இந்த ராதைக்குடியில். ஒரு டைம் ட்ரான்ஸ்னால நான் வந்து உடனே கட் ஷாட் பண்ணி இதாக வேண்டியதாக இருந்தது. ஸோ சொச்சிட்ட கணபதி கோயில் இது வந்து பேர் கேட்கும் போதே வித்தியாசமாக இருக்குல்ல. இது என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்டு அதை நம்ம விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால தான் சொச்சிட்ட கணபதின்னு அவர் நேம் வந்து. இது வந்து கோட்டையூர்னு ஒரு கிராமத்தில் இருக்குது ராதைக்குடியில். ஏன் இந்த கோயில் வந்து இப்படி வந்ததுன்னா, ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வந்து என்னென்னா இது எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வேலை செய்யணும்னே சொன்னாங்க. லைக் பசங்க எல்லாமே வந்து அந்த விளையாடினும் போது ஒரு மரத்தடியில் ஒரு பிள்ளையாக இருந்துட்டாரு. டெய்லியும் வந்து எல்லா பிள்ளையாக வேண்டிட்டு போவாங்க. ஸோ பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசிக்கும் போது பிள்ளையோட வயிற்றை டச் பண்ணி எனக்கும் பசிக்குது என்று சோறு கூடுன்னு கேட்பான்லாம். ஸோ கேட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து யாராவது வந்து அந்த பிள்ளையாட்ட சாப்பாடு இது பண்ணும்போது பசங்களும் அவனும் சாப்பிட்டு அப்படி தான் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அப்படியே பண்ண அந்த இது ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி நல்லா கோயில் பெரிய இதாச்சு. அதான் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, சோழக்கேட்ட கணபதின்னு. அந்த சோழக்கேட்ட கணபதி தான் சொற்கேட்ட கணபதின்னு இதாச்சு. இது வந்து சொல்கேட்ட கணபதியோட சொல்லுவாங்க இதை. அண்ட் இந்த இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அது என்னன்னா சொல்கேட்ட ஐயன்ற நேம் உண்டு. இந்த இப்போது வந்து என்னென்னா இந்த கோயிலில் வந்து எல்லாருக்குமே மக்கள்கிட்ட தான் காவல் தெய்வமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சில பேர் வந்து குலதெய்வமாகவும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எந்த இதுவும் கிடையாது. ஒரு மரத்தடியில் வந்து சின்ன பிள்ளையா சொன்ன மாதிரி ஒரு பிள்ளையாக மட்டும் தான் இருந்தாங்க. பட் நல்லா இப்போ இதாக இப்போ நல்லா கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கட்டி விடுறாங்க, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி விடுறாங்க. அவ்வளோ ஃபேமஸானது. இதுலேயே வந்து பக்கத்துலேயே வந்து 2 கோயில் இருக்குது. ஸோ சிவன் கோயிலும் இருக்குது, கண்டீஸ்வரர் சிவபெருமான் பேர் வந்து கண்டீஸ்வரர் அண்ட் மீனாட்சி அம்பாள். அண்ட் படத்தில் வந்து பெருமாள் கோயிலும் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா 3 கோயிலுமே வந்து இங்கே போன மாதிரி ஒரு இது இருக்கும். எல்லாம் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே. அதுவும் கோயில் இந்த சொச்சிட்ட கணபதி கோயில் ஆப்போசிட்டில் வந்து பெரிய குளம் மாதிரி ஒன்று இருக்குது. குளத்தில் வந்து ஒரு கல் ஒன்று இருக்குது. அது என்ன இதுனா, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை வந்து ஒருத்த வந்து அந்த குளத்தில் விழுந்து அப்படியே அவனை வந்து இறந்து அப்படியே அவன் வந்து ஒரு கல்லாக மாறினான். ஸோ அது வந்து முதலேருந்து அது 30-40 வருஷமாக இருக்கும் அந்த கல்.
அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல வந்து நதிய புள்ளத்தாச்சி அவனை வந்து அந்த வந்து தவறி விழுந்து அவனை வந்து இறந்து போனதுனால அவனோட குளம் மாதிரி அவன் கட்டி விடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் இதுவாக தான் இருந்தது. பட் அப்போ தான் நல்லா மேம்படுத்தி குளம் மாதிரி கட்டி விடுறாங்க. அப்போ என்னன்னா இந்த சொட்டிட்ட கணபதி கோயிலில் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் மட்டும் தான் இருந்தார். ஸோ வந்து என்னன்னா நம்ம காஞ்சிபுரம் மகாபெரிவாள் வந்து இந்த கோயிலை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தியானம் பண்ணி விட்டார். தியானம் பண்ணும்போது அவன் என்ன சொல்லிவிட்டான்னா, இங்கே வந்து விநாயகர் ரொம்ப வந்து உற்றமாக விட்டாரு, அவரை சாந்திப்படுத்தணும். ஸோ சாந்திப்படுத்தணும்னா படத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி விட்டணும்னு சொல்லிட்டு அவரே வந்து இது பண்ணி இந்த படத்தில் தட்சிணாமூர்த்தி வச்சு விட்டாரு. ஸோ அவ்வளோ சூப்பராக அந்த கோயில். அதுவும் இந்த கோயிலில் வந்து என்னென்னா ஒரு பெரிய அன்னதான மடம் இருக்குது. ஸோ அதாவது அன்னதானம்னா அது நல்லா பெருசாக. லாஸ்ட் டைம் நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி போனோம். பட் அப்போ வந்து இல்லை. பட் 1.5 வருஷத்துல ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது, பயங்கர டெவலப்மெண்ட் இருக்குது. இது நாங்கள் வந்து எப்படி இந்த கோயில் பற்றி வேண்டிக்கிட்டோன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அப்பா வந்து கோயிலில் எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருப்பார், லைக் கோயிலில் தான் இருக்காது. ஸோ அவர்கிட்ட வந்து அது மாதிரி வந்தது. அது மாதிரி காரைக்குடியில் வந்து சொட்டிட்ட கணபதினு கோயில் இருக்குது. அவர்கிட்ட இது மாதிரி வேண்டிக்கிட்ட கண்டிப்பாக வந்து அப்படியே நடக்கும்னு. அது மாதிரி ஒன்று வேண்டின்ட்டு அதுவும் அப்படியே நடந்தது. ரெண்டாவது வந்து பையன் வந்து புதட்ட போகிற புல்லை வந்து நல்லா ஆரோக்கியமாக புதட்டணும்னு வேண்டினோம். அதுவும் அப்படியே நடந்தது. ஸோ நான் வந்து என்ன பரிகாரம் பண்ணோன்னா, லைக் வந்து டெய்லி வந்து மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து சுவாமிக்கு விளக்கேற்றும் போது இவர்கிட்ட செப்பரேட்டாக சொட்டிட்ட கணபதி ஃபோட்டோ நான் வச்சுருந்தோம், பிள்ளையார் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோட்டு பூ வச்சு இவர்கிட்ட செப்பரேட்டாக ஒரு சின்ன விளக்கு மாதிரி வச்சு நான் வந்து விளக்கு ஏற்றி டெய்லி ஒரு 1 ரூபி ஒரு அவர்கிட்ட செப்பரேட்டாக ஒரு உண்டியல் மாதிரி வச்சு 1 ரூபி போட்டே வந்தோம். ஸோ டெய்லி போட்டே வந்து அது எப்போ நம்ம ஆசைப்படுறது எப்போ வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ அந்த எதுவும் போட்டால் நான் உதவாக போட்டு வச்சது எல்லாமே சேர்த்து வச்சு கோயிலில் நம்ம பிள்ளையாட்ட நம்ம வந்து இது பண்ணி வரணும், சாத்தி விட்டுறணும். ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணோம். 2 பேருமே பண்ணோம். பையனும் அதே மாதிரி ஆரோக்கியமாக அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக அந்த கோயில் வந்தோம் நாங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இருந்தாலுமே ஒரு ஆசை இருக்கணும்னா, அந்த ஏதாவது வந்து ஜாப் இல்லை, சப்போஸ் மேரேஜ் ஆகலை, குழந்தை இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலுமே நம்ம வந்து இந்த சொட்டிட்ட கணபதிகிட்ட வேண்டிக்கிட்டு அது அப்படியே நடக்கும். அது இதை வந்து நானும் மட்டும் சொல்ல, அந்த கூட இந்த கோயிலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அதான் சொன்னாங்க. நான் அவர்கிட்ட பேசணும், எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. அவங்க இது அவ்வளோ சூப்பரான கோயில், இது அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் இந்த கோயில் டைமிங்ஸ் அவன் என்ன சொன்னாங்கன்னா, கோயில் வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர்த்து எப்பவுமே வந்து ஓப்பன் தானா. ஸோ அது எப்போ வேணாலும் இப்போ நம்ம பார்க்கலாம். அது ஆக்சுவல் டைமிங்ஸ் வந்து மார்னிங் 7 AM ஓப்பன் ஆகும். இந்த கூகுள்லேயே போனாலுமே வந்து 7 AM ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கோயில் வந்து எப்பவுமே வந்து அந்த பிள்ளையார் இது வந்து எப்பவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இந்த எப்போனா வந்து இந்த அவர்கிட்ட வந்து அந்த ஆசையை ட்ரூதி இந்த மனசால நம்ம தொடர்ந்து அவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக சரியாகணும்னு. அதுவும் அந்த நிறைய குழந்தைலாம் இருக்குது, கோயில் சுற்றி நிறைய குழந்தை இருக்குது. அப்புறம் அந்த ஆடுலாம் இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த சரௌண்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அமைதியாக இருந்தது. நம்ம சென்னை சிட்டியிலோட இதில் வந்து எப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ கிராமம் பக்கம்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமைதியாக நிதானமாக ஒரு மனசு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்ல இடம் அது. நான் இந்த கோவிலோட லொக்கேஷன் ட்ராப் பண்ணுறேன், எல்லாமே இது பண்ணுறேன். அதுவும் மற்ற கோவில் இருக்கிற மாதிரி அதே இதுதான் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறான். லைக் நம்ம வந்து ட்ராக்ஸ்லாம் போடக்கூடாது, ஷூ வந்து இது பண்ணோம். ஸோ மற்றபடிலாம் எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இங்கேருந்து எங்களுக்கு கோயிலில் வந்து 5 கிலோமீட்டர் சம்திங் இது. ஆனால் அதுக்கே அப் அண்ட் டவுன் போயிட்டு அவன் வந்து 500 ரூபா வாங்கினான். இது சென்னை மாதிரி எதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கேட்டோம், அவனும் அதே தான் சொல்லிட்டாங்க, காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு. இங்கே வந்து கேப் விலையும் ஆட்டோ விலையும் சேம் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஆல் அண்ட் ஆல் பார்க்கும்போது கோயிலேருந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த போனது. நீங்களும் கண்டிப்பாக அந்த கோயில் போங்க. அண்ட் நாங்கள் வந்து கோயிலில் வந்து அந்த இது பண்ணும்போது சுவாமிக்கு ஆர்த்தி எடுக்கும்போது வீடியோ எடுத்துருக்கோம். நீங்களும் பாருங்க, அது வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோ சூப்பரான கோயில், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கைஸ், ஸோ இத்துடன் இந்த வீலாக முடிச்சிட்டோம். பார்ட் 2 சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய டெம்பிள்லாம் போய் நான் வீலாட் பண்ணுறோம். நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி நான் வீலாட் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாம் காட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இத்துடன் இந்த வீலாட் முடிவுக்கு வந்துள்ளது. அண்ட் மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பண்ணலன்னா. And thank you guys for watching and see you on the next one. Bye.